ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 குரூப் 2 கொஷின் பேங்க் தான் பார்த்துட்ருக்கோங்க. இதில் மேக்ஸில் ரீசனிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரீசனிங்கில் 5 சம் பார்த்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் அண்ட் ஒர்க்கு, விகிதம் இதுலேருந்து 2 சம் மொத்தம் 4 சம், ரீசனிங்கில் 5 சம் 11 சம் பார்த்தாச்சுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4 2025 கொஷின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருந்து டாபிக் வைஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்றைக்கான ஈஸியான ரீசனிங் 2 டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். என்னடா ஈஸின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மறுபடியும் இங்கே பாருங்கள். ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில்னு சொல்லிட்டு சில பாசிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ முதல்ல நமக்கு பகடை அப்படிங்கும்போது நமக்கு இதாக பகடை. சரிங்களா? அதாவது டைஸ், இங்கிலீஷில் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்குங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு 6 பக்கம் இருக்குது. அதாவது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 6 பக்கம் இருக்குங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? 1க்கு எதிரே 4, அதாவது 1க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்குது, 4க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2க்கு எதிரே 5, 2க்கு ஆப்போசிட்டில் 5, 5க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குது. சரிங்களா? மீதி நம்பரை கொடுக்கல. மீதி என்ன நம்பர் இருக்குது? 1ஆம் நம்பர் போயிடுச்சு, 2ஆம் நம்பர் போயிடுச்சு, 4ஆம் நம்பர் போயிடுச்சு, 5ஆம் நம்பர் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் தான் இல்லை. அப்போது 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் 6ஆம் நம்பர் இருக்கும், இல்லைன்னா 6ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் 3ஆம் நம்பர் இருக்கும். அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு கரெக்டு. ஸோ இது வந்துட்டாலே இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி போயிடலாம். இங்கே பாருங்கள், 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும்போது அது எப்படிங்க அருகே வரும்? எதிரில் தான் வரும், ஆப்போசிட்டில் தான் வரணும். ஸோ இது தப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. 5 வேணால் அருகில் பக்கத்தில் வரலாம், அருகே வரலாம், ஆனால் 6 வரக்கூடாது. ஏன்? நமக்கு தான் 3 ஆப்போசிட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்த ஆப்ஷன் மாதிரியே தான் இதுவும் தப்பு. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது, இது சரிங்க. ஏன்னா 2க்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 5. அப்போ மற்ற நம்பர் எல்லாமே நமக்கு வந்து பக்கத்தில் தான் வரும். சரிங்களா? 2க்கு ஆப்போசிட்டில் 5ன்ட்டாங்கன்னா மற்ற நம்பர் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சரி. அடுத்து பாருங்கள், 1ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் என்னங்க? 4. 1ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் 4ஆக இருக்கும்போது அது எப்படிங்க அருகே வரும்? அது வந்து ஆப்போசிட்டில் தான் வரணும். அப்போது இந்த ஆப்ஷனும் தப்பு. நமக்கு ஆப்ஷன் சி, 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது, அதுதான் சரி. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அடுத்த சம் பாருங்கள். இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்களா? 3, 11, அதாவது 3, 1, 1, 3, 1, 1, 3, 1, 1, 3, 1, 1, 3, 1, 1, 3, 1, 1 கொடுத்துட்டு என்ற எண்ணானது அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சில ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 3ஆல் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ரெண்டாவது ஆப்ஷன் 11ஆல் மீதியின்றி வகுப்படும், ஆனால் 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. மூணாவது ஆப்ஷன் 3ஆல் மீதியின்றி வகுப்படும், ஆனால் 11ஆல் மீதியின்றி வகுப்படாது. நாலாவது ஆப்ஷன் 3 மற்றும் 11ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்பரை நம்ம முதல்ல 3ஆலையும் 11ஆலையும் மீதியின்றி வகுப்படுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 3, 11 போட்டு முதல்ல 3ஆல் வகுப்படுத்தி பார்க்குறேன். 1, 3, 3, 11 அப்படியே கீழே வந்துடுங்களா? 3, 9, பேலன்ஸ் என்ன வருது? 2 வருது. இதில் மீதி வந்து 2 கிடைக்கிது. அதனால் 3ஆல் மீதியின்றி வகுப்படாதுங்கிறது முதல் ஆப்ஷனு. அதாவது 3ஆல் மீதியின்றி வகுப்படாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து 11ஆல் வகுப்படுத்தி பார்க்கலாங்க. 11 போட்டேன். 11, 22. சரிங்களா? இப்போது 1ல் போகாது. அப்போ கடன் வாங்கி போடும்போது நமக்கு 9ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது 2 ஆட் பண்ணால் தான் நமக்கு 31ன்னு கிடைக்கும். மேலே இருக்கிற 1 கீழே போட்டோம் அப்படின்னா 91ன்னு கிடைக்கிது. அப்போது 8 போட்டால் தான் 11 × 8 எவ்வளோ வருங்க? 88 வரும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன? 3 பேலன்ஸ் கிடைக்கிது. சரிங்களா? இங்கே 2 பேலன்ஸ் கிடைக்கிது, இங்கே 3 பேலன்ஸ் மீதி வருது. அப்போ 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஏன்னா மீதி வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தாங்க சரி. அதாவது 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஆமாம், 3ஆல் வகுப்படலை. அதே மாதிரி 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஆமாம், 11ஆலையும் மீதியின்றி வகுப்படலை. ஏன்னா நமக்கு மீதி வருது. ஆப்ஷன் ஏ தான் சரி. மற்றதெல்லாம் பாருங்கள். 11ஆல் மீதியின்றி வகுப்படுமா, 3ஆல் மீதியின்றி வகுப்படாதான். அது எப்படிங்க? நம்ம போட்டாச்சு, நம்ம மறுபடியும் ரீட் பண்ணல. ஆப்ஷன் ஏ தான் சரி.
3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஏன்னா ரெண்டுலையுமே நமக்கு மீதி கிடைக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இது ஜஸ்ட் பார்க்குறீங்க, டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. இது இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகிறத டிக் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. நன்றி.